Hi friends, welcome to GD Law Series. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நீங்க லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது லா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது சீர்மிகு சட்டப்பள்ளி அந்த லா காலேஜஸ் பற்றியும் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இணைவு பெற்றிருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்ட் 1 மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது பார்ட் 1 நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் பார்ட் 1 வீடியோக்கான லிங்க்கை கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏ டு இசட் எல்லாமே புரிஞ்சிருக்கும். அதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா லா சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்களும் இந்த சேனலில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாத டே டு டே நடக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் இந்த சேனலில் கொடுக்கப்படும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்தோன்னு ஷார்ட்டாக நம்ம பார்த்துலாம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அதை பற்றியும் இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இணைவு பெற்ற தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளை பற்றியும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அந்த காலேஜில் அப்ளை பண்ணணுன்னா என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அது எல்லாமே பார்த்தோம். அது மட்டும் இல்லாத இணைவு பெற்ற சட்டக்கல்லூரிகள் என்னென்ன, கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்குன்றதையும் அதனுடைய பிளேஸுடைய நேமையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாத நீங்கள் இந்த லா காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா காலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கும் நீங்கள் வந்து மெரிட்டில் போகணும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வெப்சைட்டையும் இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பற்றியும், நீங்கள் எந்தெந்த கோர்ஸ்க்கு என்னென்ன அப்ளிகேஷன் போடணும், எத்தனை அப்ளிகேஷன் போடணுன்றதை பற்றியும், எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எந்தெந்த கேஸ்ட்டுக்குன்றதை பற்றியும், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்கணுன்றதை பற்றியும், அது மட்டும் இல்லாத கவர்மெண்ட் லா காலேஜஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜஸாக இருக்கும், எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்கன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாத ரிசர்வேஷன்ஸ் வந்து எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சீட்டு, அதை பற்றியும் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோவில் மேக் பண்ணி தெளிவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு செகண்ட் பார்ட் 2 வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்கணும்னா இந்த ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளனு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி அந்த பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப்பும் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த பெண்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். 6th-லேருந்து ஒரு 8th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா அவங்க இந்த இதுக்கு குவாலிஃபைடு இல்லை. அதே மாதிரி பாய்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்பு தராங்க. எல்லா கேஸ்ட்டுக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க லா காலேஜஸில். ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருந்தாலும் சரி, எல்லா கோர்ஸ்க்குமே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும். அதுக்கு மேலே இப்போ வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க வந்து எஜுகேஷன் லோனுக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான அவைலபிலிட்டியும் இருக்குது. இப்போ அடுத்தது டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அந்த காலேஜஸில் ஒரு கோர்ஸ்க்கும் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து 156 சீட்டும், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 156, பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து 156, பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 156. இது வந்து 5 இயர்ஸ்க்கு. அடுத்தது 3 இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு 156 சீட்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. இதுவே வந்து நீங்கள் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி வந்து 2000க்கு மேலே சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்து 2134 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இப்போ நீங்கள்
யூனிவர்சிட்டியில் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து 1520 rupees வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுவே 5 இயர்ஸ்க்கு வந்து 1620 rupees வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுவே கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சுன்ற பட்சத்தில் காலேஜ் ஃபீஸாக 1000 to 2000 வரைக்கும் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் ஃபீஸ் எவ்வளோனா 1 இயர், அதாவது ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் நீங்கள் மொத்தமாக கட்டுற மாதிரி இருக்கும். செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு எல்லாமே வந்து 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி செம்மு வைஸ் தான் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் இயர் மட்டும் மொத்தமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 87,635 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே SCO, SCA, ST அவங்களுக்கு வந்து நோ டியூஷன் ஃபீஸு. ஸோ இந்த 87,635 rupeesல 42,000 வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் அமௌண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரைவேட் காலேஜஸ் ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜ்லையும் அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. அது சம்மந்தமாக தான் அவங்க ஃபீஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 7.5%, அதாவது 6லேருந்து 12th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தியா, அவங்களுக்குலாம் வந்து நோ காலேஜ் ஃபீஸு. அதே மாதிரி அவங்க வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கும் ஹாஸ்டலுக்கும் ஏதோ ஒரு ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் எதனா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் எந்த மாதிரியான ஃபீஸும் வந்து சார்ஜஸ் பண்ணுறது இல்லை. அடுத்தது வாட் ஆர் த டாக்குமெண்ட் நீட் ஃபார் 7.5, இந்த 7.5% ரிசர்வேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா EMIS நம்பர்னு சொல்லிட்டு, அதாவது 2021க்கு அப்புறம் 10th 12th முடித்தவங்களுக்கு அவங்களுடைய மார்க் ஷீட்டில் EMIS நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாலே போதும். இது இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், 2021க்கு முன்னாடி உங்களுடைய மார்க் ஷீட்டெல்லாம் அது இருக்காது. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த 7.5% இந்த ஸ்கீமில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிங்கன்றதால நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலில் வந்து சைன் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க பற்றி அதிலே கேட்கும், நீங்கள் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன கேட்குதோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அடுத்தது ஜாப்ஸு. இப்போ நிறைய பேர் லா படிக்கிறாங்க, ஜாப் ஆஃபர் எல்லாருக்குமே இருக்குமா, எல்லா இடத்துலையுமே ஜாப் ஆஃபர் கிடைக்குமா, இல்லை படிச்சுட்டு சும்மா தான் இருக்கணுமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அதாவது இது மட்டும்தான் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் லா தேவைப்படும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் லா தேவைப்படாதில்ல. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அதற்கான வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, குறையிறது இல்லை. இப்போ நீங்கள் லா முடிச்சுட்டு சிவில் ஜட்ஜி எக்ஸாம் எழுதலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு பெண்மணி வந்து பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து சிவில் ஜட்ஜி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ பழங்குடியினர் எல்லாருமே வந்து சிவில் ஜட்ஜி எக்ஸாமுக்கு சின்சியராக படித்து எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வெற்றி பெற முடியும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இப்போ ரீசெண்டாக கூட வந்து குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அந்த குரூப் 1 எக்ஸாமில் கூட நீங்கள் வந்து எழுதி அதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸும் அதில் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாத கம்பெனிஸில் எல்லா கம்பெனிஸ்லேயுமே வந்து ஒரு லீகல் அட்வைசர்னு தேவைப்படுது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து லீகல் அட்வைசராக எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் போய் லீகல் அட்வைசராக செய்யலாம். அது மட்டும் இல்லாத நீங்கள் காலேஜ் படிக்க பார்த்தே ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட போயிட்டு ஜூனியராக வந்து ஜாயின் பண்ணி அதுக்கான ப்ராக்டிஸும் நீங்கள் மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதலாம். இந்த SBI, ICICI இந்த மாதிரி பேங்க்கில் வந்து நீங்கள் பேங்கிங் எக்ஸாமும் எழுதலாம்.
இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து லீகல் அட்வைஸராக போகிறதுக்கு அதுக்கான போஸ்டிங்கும் கொடுப்பாங்க லா முடித்தவங்களுக்கு. அந்த போஸ்டிங்க்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் எலிஜிபிலிட்டி எக்ஸாமு நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாத ஆர்மிலையும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்வொகேட்டுக்கு இருக்குது. ஏன்னா ஆர்மியில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லிட்டு இருக்குது. சுருக்கமாக JAG சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் கமாண்டோவுக்கு வந்து ஈக்குவலாக வந்து ஆர்மியில் போய்ட்டு ஆர்மி ட்ரெஸ் போட்டு கெத்தாக உட்காரலாம். அது மட்டும் இல்லாத UPSC எக்ஸாம் எழுதலாம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் UPSC எக்ஸாம் எழுதி அதுக்கான போஸ்டிங்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அட்வொகேட்ஸ்க்கு நாளாக வேல்யூஸ் கூட்டிகிட்டு தான் இருக்குது, குறையிறதே இல்லை. ஸோ பயப்படாதீங்க, லா டிகிரி எடுத்து படிக்கலாம். அந்த ஃபீல்டில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெற்றி பெற்று இருப்பீங்க. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அந்த பார்த்து. ஆனால் அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாகவே ஆக்கும், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உருவாக்கும், நல்ல ஒரு சர்க்கிளை உருவாக்கி தரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அபிப்பிராயம். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.